அன்பினர்களே, ஈரான் தன்னுடைய வான் படை பலத்தை மிக அதிகமாக அதிகரித்து வருகின்றது. நாம் ஏற்கனவே செய்தி கொண்டு கொடுத்திருக்கிறோம் இல்லையா? இதற்கு முன்பான வீடியோவாக ஈரானின் அதிரடி முடிவாக சீனாவின் அதிநவீன போர் விமானங்களை இறக்குவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கின்ற சொன்னாலும் அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு அதிரடி முடிவு எடுத்துக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் தனது வான் படைப்பலத்தை உயர்த்தும் நோக்கில் ஈரான் ரஷ்யாவிடமிருந்து 20 ஹெலிகாப்டர்களை இறக்குமதி செய்கின்றது. அது போர் விமானம், இது இறக்குமதி ஹெலிகாப்டர்கள். ஆக இப்படியாக ஈரான் ஒரு அமெரிக்காவுடன் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில் இருந்தாலும் கூட தனது பாதுகாப்பை பலப்படுத்துகின்றது. என்றால் என்ன நோக்கம்? உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏதோ ஒரு முட்டு சந்தியில் இது முட்ட போகின்றது, இது அமைதி குலையும், ஒரு டெம்பரரி அமைதி என்று நாம சொல்லிக்கிறோம் இல்லை. ஏனெனில் இஸ்ரேல் நிச்சயமா விட போவதில்லை. ஏதோ ஒரு வகையில் இதை குழப்பியே ஆகணும், ஏதோ ஒரு மூலையில் செஞ்சே ஆகணும். அது ஈரானுக்கும் தெரியும். நம்ம ஒரு மூலையிலிருந்து சிந்திக்கின்ற போது ஈரான் இராணுவங்கள் எப்படியெல்லாம் சிந்திக்கும். எனவே அந்த வகையில் தான் ஏற்கனவே சீனாவிடமிருந்து போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக மறைமுகமாக இரகசியமான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றது. இன்றைய சனிக்கிழமை இதேவேளை ரஷ்யாவிடமிருந்து 20 போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்களை இறக்குமதி செய்றாங்க. அதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அது வெளிவந்த செய்தியாக விமான போக்குவரத்து கொள்முதல் அதிகரித்து வரும் நிலையில் 20 ரஷ்ய போக்குவரத்து ஹெலிகாப்டர்களுக்கு ஈரான் ஆர்டர் கொடுத்திருக்கின்றது. இது MI-171 என்ற 2 விமானங்களுக்கும் ஒரு பொருத்தமான விமானமாக பார்க்கப்படுகின்றது. 20 MI-171 ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்காக ஈரான் அரசாங்கம் ரஷ்யாவுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஹெலிகாப்டர்கள் ஈரானிய செஞ்சிலுவை சங்கத்தில் அவசரகால மீட்பு மற்றும் பேரிடர் நிவாரண பணிகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஹெலிகாப்டர்கள் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள், மருத்துவ வெளியேற்றம், தீயணைப்பு மற்றும் பிற அவசரகால நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும். இரவு பார்வை திறன் மற்றும் சிறப்பு மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட நவீன அமைப்புகளுடன் இவை பொருத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் 4 ஹெலிகாப்டர்கள் மார்ச் 2027 முன்னர் வழங்கப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது. ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் 12 ரஷ்ய Su-30S M2 ரக போர் விமானங்களுக்கு ஆர்டர் செய்துள்ளதாக ஜூன் 4 அன்று ரஷ்ய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த ஆர்டர் மேலும் 2025 48 Su-135 வான் மேலாதிக்க போர் விமானங்களும் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானிய ஆயுதப்படைகள் 2023 Yak-130 போர் பயிற்சி விமானங்களை பெற்றதை தொடர்ந்து பனிப்போருக்கு பிறகு கொள்முதல் செய்யப்பட்ட தனது முதல் போர் ஹெலிகாப்டரான ரஷ்யாவின் Mi-28 தாக்குதல் ஹெலிகாப்டர்களை 2026 தொடக்கத்தில் பெற்றன. 5ஆம் தலைமுறை Su-57 போர் விமானங்களும் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு Mi-171 ஹெலிகாப்டர்களின் கொள்முதல் ரஷ்யாவிடமிருந்து ராணுவ விமானங்களை பெருமளவில் கொள்முதல் செய்யும் சமீபத்திய பரந்த போக்கின் ஒரு பகுதியாக அமைகிறது. ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் தற்போது 1970களில் கொள்முதல் செய்யப்பட்ட அமெரிக்கா வழங்கிய பெல் 412 EP மீட்பு ஹெலிகாப்டர்களின் ஒரு சிறிய தொகுதியையும் அத்துடன் பழைய சோவியத் கால கட்டமைப்புகளில் உள்ள குறைந்த எண்ணிக்கையிலான Mi-171 ஹெலிகாப்டர்களையும் இயக்குகிறது. Mi-171 உலகின் மிகவும் பல்துறை வாய்ந்த மற்றும் பரவலாக ஏற்றுமதி செய்யப்படும் நடுத்தர போக்குவரத்து ஹெலிகாப்டர் ஒன்றாகும். இது சோவியத் Mi-8 பெரிதும் மேம்படுத்தப்பட்ட ஒரு வகையாகும். இது அசல் வடிவமைப்பின் நிரூபிக்கப்பட்ட நம்பகத்தன்மையை, மேம்படுத்தப்பட்ட இயந்திரங்கள், வானூதி மின்னணுவியல் மற்றும் அனைத்து கால நிலைகளிலும் செயல்படும் திறன்களுடன் இணைக்கிறது. இது இராணுவ, குடிமை மற்றும் மனிதாபிமான பணிகளுக்காக 30க்கும் மேற்பட்ட நாடுகளால் வாங்கப்பட்டுள்ளது. உலகின் மிக கடுமையான சூழல்களில் இயங்கக்கூடிய ஒரு உறுதியான விமானம் என்ற நற்பெயரை இது பெற்றுள்ளது. Mi-171 மிகச்சிறந்த அம்சங்களில் ஒன்று அதிக உயரம் மற்றும் வெப்பமான காலநிலைகளில் அதன் விதிவிலக்கான செயல்திறன் ஆகும். ஏனெனில் அதன்
டர்போசாட் என்ஜின்கள் மற்றும் பல ஹெலிகாப்டர்களை தூக்கும் மற்றும் சுமை தாங்கும் திறனில் குறிப்பிடத்தக்க குறைப்புகளை சந்திக்கும் மலைப்பாங்கான நிலப்பரப்புகளில் கூட இது தொடர்ந்து திடம்பெற இயங்க அனுமதிக்கின்றன. இந்த ஹெலிகாப்டர் அதன் இருக்கக்கூடிய சுமை மற்றும் ஆட்களை ஏற்றிச் செல்லும் திறனுக்காகவும் புகழ் பெற்றது. ஏனெனில் இது முழுமையாக ஆயுதம் ஏந்திய 36 வீரர்கள் அல்லது சுமார் 4000 கிலோகிராம் சரக்குகளை உள்ளே கொண்டு செல்ல முடியும் என்றும், அதே நேரத்தில் வெளிப்புற தொங்கு கயிறு இதைவிட பெரிய சுமைகளை சுமந்து செல்லக்கூடியதாகவும் அனுமதிக்கப்படுகிறது. MI-171 ஒரு முக்கிய பலம் மேடுலர் பனி உபகரணங்கள் மற்றும் மூலம் தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் ஆகும். ஆபரேட்டர்கள் இந்த விமானத்தை ஸ்ட்ரெச்சர்கள் மற்றும் உயிர்காக்கும் அமைப்புகளுடன் மருத்துவ வெளியீட்டத்திற்காகவும் மீட்பு தூக்கிகள் மற்றும் அகச்சிவப்பு உணரிகளுடன் வெளியேற்றுவதற்காகவும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்காகவும் தண்ணீர் வாளிகள் அல்லது உள்ளக தொட்டிகளை பயன்படுத்தி தீ அணைப்பு பணிகளுக்காகவும் முக்கிய பிரமுகர்களை ஏற்றிச் செல்வதற்காகவும் மின்னணு போருக்காகவும் அல்லது ராக்கெட் பொதிகள் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் டாங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளுடன் கூடிய ஆயுத தாக்குதல் பணிகளுக்காகவும் கட்டமைக்க முடியும். இந்த பன்முக செயற்பாட்டு திறன் ஒரே ஹெலிகாப்டர் குழுமம் பல்வேறு செயல்பாட்டு மல்டிபிள் தேவைகளை பூர்த்தி செய்ய அனுமதிப்பதன் மூலம் இயக்க செலவுகளை குறைக்கிறது. ஹெலிகாப்டரின் உறுதியான கட்டமைப்பு அதன் பிரபலத்திற்கு கணிசமாக பங்களிக்கிறது. கடுமையான இயக்க நிலைமைகளை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இது குறைந்தபட்ச தரை ஆதரவுடன் தயார் செய்யப்படாத தரையிறங்கும் பகுதிகளில் இருந்து செயல்பட முடியும் என்று மற்றும் தொலைதூர இடங்களில் எளிதான பராமரிப்பிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் எளிமையான ஆனால் நீடித்த இயந்திர அமைப்புகள் பல தசாப்த கால சேவைகளில் மிகவும் நம்பகமானவை என நிரூபிக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் பரவலான உலகளாவிய பயன்பாடு உதிரி பாகங்களின் நல்ல கிடைப்பத்தன்மையும் விரிவாக இயக்குவதாகவும் அது பெற்றிருக்கின்றது. அதாவது இப்போதுள்ள காலத்தில் MI-171 என்பது அதிநவீன ஹெலிகாப்டர் மல்டிபிள் எல்லா தேவைகளுக்குமாக இது பயன்படுத்தப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் என்னவென்றால், ஒரு ஈரானுக்குள் அதிதீவிரமான ஒரு தாக்குதலுக்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த தாக்குதலை எதிர்கொள்ளும் போது படை அதிகாரிகள் மற்றும் ஏனைய பொதுமக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரையும் சுமந்து சென்று ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அதிநவீன சிறப்பு ஹெலிகாப்டர்னு சொல்லலாம். அதற்காகத்தான் இப்ப செய்யப்படுற 60 நாள் கடந்து எந்த நிமிடமும் முதலாம் 60 தினங்களுக்கு முன்பும் 2 மாத காலம்தான், கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட். இந்த ஆகஸ்ட்ல இதை நாம் எதிர்பார்க்கலாம். மிகப்பெரிய போருக்கும் ஈரான் தயாராகின்றது. பார்ப்போம். தொடர்ச்சியான செய்திகளும் நம்மிடம் இருக்கின்றது. பார்ப்போம் மற்றும் ஒரு காணொளியில் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.